ஹாய் காய்ஸ், சாய் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் டீலக்ஸு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் வண்டி கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பரமக்குடியிலேருந்து வண்டி வந்திருந்தது. இது டாடா ஏஸில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண சொல்லி தான் வண்டி கொடுத்தாங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சில ஸ்பேர்ஸ்லாம் இல்லாமல் தான் வண்டியே வந்துச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லாமல் இருந்தது. அப்புறம் டிஸ்க்லாம் கேட்டிருக்காங்க. வண்டியோட அவுட்லுக் வீடியோலாம் பாருங்கள், தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண வண்டியாக இருக்கும். ஷோரூம் பிராண்ட் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த வண்டியோட ஃபைனல் அவுட்லுக் ஒர்க் பாருங்கள். இதில் பெயிண்டிங் ஒர்க்லேருந்து இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணியிருப்போம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கிறோம். அந்த டாடா ஏஸ்லேருந்து வந்து பிரிக்கிறோம் ஃபுல்லாக. பசங்களாம் எல்லாமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஒர்க்கு வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். கொடுத்துக்கிறவங்களுடைய வண்டிங்களெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் டிலே ஆகிடுச்சு. அவங்ககிட்டலாம் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சாரி கேட்டுக்கிறோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, மேன் பவர் இல்லாமல் செய்ய முடியல. அதெல்லாம் வந்துட்டு எல்லாருடையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்க போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, சீக்கிரமாக கொடுத்துடலாம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் போடாமல் இருந்த வண்டிங்களும் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம். வண்டி எடுத்து வேலை செய்ய தான் போகிறோம். ஜேகேஎஸ் பைக்ஸில் இதுமாதிரி பைக் ரீஸ்டோர் ஒர்க்கு, இன்ஜின் ஒர்க்கு, சர்வீஸ் ஒர்க்கு எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. கண்டிப்பாக வண்டி எடுத்து கொடுங்க. எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக கொடுக்கலாம். லேட் ஆச்சுனாலும் நான் வண்டி தரமாக தெளிவாக ஒரு ஷோரூம் யூக்கில் 100% தருவோம். அது குறையே இருக்காது. அதுக்கு இந்த வண்டியோட அவுட்லுக் வீடியோலேருந்து எல்லாமே பாருங்கள். இந்த வண்டி ஃபுல்லாக பிரிச்சுட்டோம் பாருங்கள். எங்களோட ஒர்க்கோட ஸ்டைல் எப்போயுமே நாங்கள் சொல்கிறது பாட்டம் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக பிரிச்சுருவோம். வண்டியில் ஒரு 1500 பொருளை ஃபுல்லாக பாட்டாக பிரித்து தான் ஒர்க் பண்ணுவோமே. சில பொருளை விட்டுட்டு சில பொருளை பேப்பர் சுற்றி அப்படியே பெயிண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். அது சான்ஸே கிடையாது. சேஸ்லேருந்து இன்ஜின்லேருந்து வீல்லேருந்து எல்லாமே கழட்டி பெயிண்ட்லாம் உரித்து ப்ரைமர் அடித்து பட்டி பார்த்து அந்தமாரி தான் எல்லா ஒர்க்குமே ஸ்டெப்பாக தான் இன்ச்சாக செக் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோமே. வண்டி பாருங்கள், ஃபுல்லாக ஹெட்டு, போரு, கிராங்க் ஷாஃப்ட்டு, கிளச் பெல்லு, டைமிங் செயின் எல்லாமே கீர் ஃபுல்லாக எல்லாமே பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். பெட்ரோல் டேங்க் வந்து பெயிண்ட் ரிமோவர் போட்டு சுரண்டுறோம். அந்த மேலே இருக்கிற பிளாக்லாம் வந்து வருது பாருங்கள். ரிமோவர் போட்ட உடனே பெயிண்ட் அப்படியே பொங்கி ஒரு ஆசிட் மாதிரி அது. அதோட வீடியோ தான் நீங்கள் இது பார்க்குறது. நீங்கள் இது எப்போயுமே நாங்கள் வந்து பழைய பெயிண்ட்டை வந்து ஃபுல்லாகவே ப்ரஷ் வச்சு பெயிண்ட் ரிமோவர் போட்டு எல்லா பொருளுமே உரித்து எடுத்துகிட்டு தான் வந்து நாங்கள் அந்தமாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ தான் பெயிண்ட்டோட லைஃப் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், பெயிண்ட் அப்படியே ஃபுல்லாக வருது பாருங்கள். பெயிண்ட் வந்தோடனே உள்ளே வர தகடு, மெட்டீரியல் தகடு மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த டேங்கை வந்து டிங்கரிங் ஒர்க்லாம் பார்த்து எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இது பெயிண்டிங் ப்ராசஸ் பார்க்குறீங்க. இந்த டோட்டலோட நாங்கள் எப்போயுமே பாடி கிட் பார்த்திங்கன்னா புதுசு வாங்கி தான் அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஏன்னா பழசு உடஞ்சி போயிருக்கும், அதனால் பண்ண முடியாதனால. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரைமர் அடித்து பிளாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டிக்கர் ஒட்டி மேலே கிளியர் கோட்டு. இந்த பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டோன் சொல்லிட்டு ப்ளூ டோன் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். வெயிலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டோனாக தெரியும். நிழலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக தெரியும். ஹெச்எஃப் டீலக்ஸ் பரமக்குடியிலேருந்து வண்டி வந்திருந்தது. கஸ்டமர் வந்து நேரில் வண்டி டெலிவரி எடுக்க வரல. நாங்களே பேக் பண்ணி பக்காவாக அனுப்பிச்சிட்டோம். பேக்கிங்கோட வீடியோலாம் போடுவோம் பாருங்கள். வண்டி அவங்களும் எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்பாச்சி, யூனிகான் நிறைய அந்தமாரி வண்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வண்டிங்க எல்லாமே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு கடை ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கடை காலி பண்ணி புது கடை திறந்து அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே பசங்க கொஞ்சம் லீவுன்னு கேட்டு போகும்போது டிலே ஆயிடுச்சு. எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களே நாங்கள் பார்க்கணும். அவங்களுக்கும் குடும்பம், குழந்தை, அம்மா, அப்பான்னு எல்லாமே இருக்காங்க. அவங்களும் ஊருக்கு போகும்போது வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போக முடியாது, இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, தப்பாகிடும். அதேமாதிரி ஓட்டு போடுறதுக்கு போனாங்க. அப்போ போயிட்டு உடனே வரவும் மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியெலாம் கொஞ்சம் இருந்துட்டு பார்த்துட்டு தான் வருவாங்க. சில கஸ்டமர் சொல்கிறாங்க வந்துட்டு மேன் பவர்லனா ஏங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு என்ன ஒருத்தர் கேட்குறாங்க. அதுன்னு வந்து பசங்க எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள அவங்கள பார்க்காம இருக்க முடியும். அவங்களும் மனுஷன் தானே. அவங்களுக்கும் வந்து எல்லாமே நல்லது கெட்டதெல்லாம் போய் தானே ஆகணும். நம்ம அதெல்லாம் தவிர்க்க முடியாதுல்ல. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
வண்டி கொடுத்துருக்கிட்ட எல்லார்ட்டையுமே கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறோம். அதனால் வந்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் குயிக்காக வண்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதை டேங்க் அந்த பெயிண்ட் உரிச்சோட டேங்க் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த டேங்க்கில் ஃபுல் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி இப்போ வந்து கிளியர் கோட் ஃபைனலாக வந்து கிளியர் கோட் அடிக்குது. அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறது. இது ஒவ்வொரு வண்டியிலுமே ஒரிஜினல் மெட்டீரியல் வாங்கி ஒரிஜினலோட பொருள் தான் எல்லாமே வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா வண்டியுமே இப்படி தான் பண்ணுவோம். இனிமேல் பெயிண்ட்டை உரிக்காமல் பெயிண்ட்டை தேய்க்காமல் எந்த பொருளுமே நாங்கள் பண்ணுறதே கிடையாது. அதேமாதிரி பாட்டம் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக பிரித்து மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோமே, பிரிக்காமல் எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம். அதேமாதிரி பெயிண்ட்டு மட்டும் நாங்கள் அடித்து தர மாட்டோம், பெயிண்ட் மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், பண்ணுறது கிடையாது. வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இந்த வண்டியில் வரும்போது டிஸ்க்கு கிடையாது, டிஸ்க்கு வேணும் கேட்டாங்க. டிஸ்க்கு கேலிபர் வாங்கி கோல்டு கலர் அடித்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க வண்டியில் வந்து 2 டயர் மட்டும் நல்லா இருந்துச்சு, அதை விட்டுற சொல்லிட்டாங்க. வண்டி பாருங்கள், கட் சீட்லாம் போட்டு ரியர் சகாப்தெலாம் ரெட்டில் வேணும்னு கேட்டாங்க, போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். வீலில் ஸ்டிக்கரு, ஃபோர்க்கில் ஸ்டிக்கரு, சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் பண்ண நல்லா இருக்குமோ நாங்கள் அதை ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வண்டி பாருங்கள், ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி பக்காவாக இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட் பின் டு பின் ஸ்டோர் பண்ணியிருக்கு. இந்தமாதிரி ஒரு பைக் ரீஸ்டோர் பண்ணால் சென்னை ஜேகேஎஸ் பைக்ஸை நம்பி கொடுங்க. ஒரு ஷோரூம் வீக்கில் ஒர்க் பண்ணி தருவோம். லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுக்க தான் செய்யும், ஆனால் பக்கா ஒர்க் பண்ணி தரலாம். பேக்கிங் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் பண்ணுறதில்ல, நாங்கள் ஓன் பேக்கிங் பண்ணுறோம். பார்த்துங்க, ஃபுல்லாக பபுள் சீட் போட்டு ஃபுல்லாக போய்ட்டு நாங்கள் தான் போய்ட்டு ஓனாக பேக்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே அட்டை பை எல்லாமே போட்டு எந்த பொருளும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் பண்ணுறோம். அது மீறியும் டிரான்ஸ்போர்ட்டில் எதனா சின்ன சின்ன விஷயங்கள் எதனா நடந்துது, அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. எங்கள் கடமை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக பக்காவே எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து தான் பண்ணுறோமே. கண்டிப்பாக வண்டி நம்பி கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.